எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத கூனி 18 வருஷமா ஓய்வு நாள் ஆசரிக்கிறா. எத்தனை வருஷமா? நல்ல வாழ்க்கையும் வசதியும் தந்த நம்மளுக்கு நன்றியோட என்ன செய்ய முடியல? ஆராதிக்க முடியல. ஏன் தெரியுமா? நம்முடைய எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். ஒருவனை தேவன் ஆராதிக்கிறவனை, உண்மையாய் இருக்கிறவனை, உத்தமனை, தேவனை உண்மையாய் நேசிக்கிறவனை அவர் தேடி வந்து ஆசீர்வதித்து தான் அனுப்புவார். கைத்தட்ட மாட்டீங்களா? நான் சொல்ற ஆட்கள்லாம் பைபிளில் கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கை ரொம்ப உத்தமமானது. எங்கேயாவது அந்த சகரியாவும் எலிசபெத்தும் எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டாங்களா? ஆனால் ஒரு சரியான நேரம் வச்சிருந்தார். அவங்க 2 பேருக்கு குழந்தை தாமதமானதுக்கு காரணம் இயேசுவினுடைய பிறப்புக்கும் யோவான் ஸ்நானகனுடைய பிறப்புக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவன் ஊழியம் செய்யணும். அதுக்காக அந்த அம்மா வயசானா. ஆனால் ஒரு நாளும் ஆண்டவருக்குள்ள குறைபடவோ, ஆண்டவர் என்னை இங்கே இப்படி வச்சிருக்கீங்களோன்னு சொல்லலை. ஏற்ற காலம் வந்தபோது அந்த எலிசபெத்து கற்பம் தரித்து யோவானை பெற்றெடுத்தாள், யோவான் ஸ்நானகனை பெற்றெடுத்தாள். ஏன் தெரியுமா? அவர்கள் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளில் இருந்து விலகாதவர்கள், பிசகாதவர்கள், அதை விட்டு மாறாதவர்கள். சில நேரங்களிலே நம் வாழ்க்கை நாம் நினைத்ததை தேவன் செய்யாத போது என்ன ஆராதனை? நான் எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்தேன், என்ன பெரிய கூட்டம், என்ன ஓய்வு நாள். ஆனா வயசாகி போயும் ஆண்டவரே எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை தரலையேன்னு கேட்கல. ஆனா அந்த குழந்தைய தேடி உலகமே வந்துச்சுங்க. அந்த யோவான் ஸ்நானகனை தேடி வராத ஆளே இல்லை. இயேசுநாதரை தேடி கூட அவ்வளோ பெரிய கூட்டம் வரல. ஏன்னா இயேசுநாதர் ஜனங்களுக்குள்ள போனார். ஜனங்கள் யோவான் ஸ்நானகனை தேடி போனார்கள். அவனை விட ஒரு பெரிய தீர்க்கதரிசி இல்லை என்று சொல்லப்பட்டது. ஞானஸ்தானத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவன்தான். மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை கொண்டு வந்தது அவன்தான். ஏன்? இயேசுக்கே என்ன கொடுத்தான்? ஏன்னா சில காலங்கள் சிலர் ஆண்டவர் எப்படி பார்த்துட்டு இருக்காருன்னா, இவன் கஷ்டத்துல என்ன பிடிச்சிட்டு இருக்கானே, இவன் வேதனையில என்ன பிடிச்சிட்டு இருக்கானே, இவன் நெருக்கத்துல என்ன உடலையே, இவன் 18 வருஷமா எவ்வளவு வேணும் நிமிரக்கூடாத ஒரு கூனி. இன்னொருத்தி பெரும் பணக்காரி. என்னதான் பணம் இருந்தோம், அந்த ஆசீர்வாதம் இல்லாட்டா வருத்தம் தானே. ஆனால் வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் அவள் சொல்கிறா, கேயாசிட்ட தன்னுடைய வீட்டுக்காரன்ட்ட சொல்கிறா, வீட்டுக்காரன்ட்ட சொல்கிறா, இந்த வர்ற பாஸ்டரை பார்த்தா ஒரு தேவ மனுஷன் மாதிரி பார்க்குறேன். இவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு. இவர் வந்துட்டு கஷ்டப்பட்டு தங்கிட்டு போகக்கூடாது. மாடியில் இவருக்கு ஒரு ரூம் கட்டி, இவர் வந்தால் தங்குறதுக்கு ஒரு கட்டிலும் போட்டு ஒரு விளக்கும் வச்சு இவர் சந்தோஷமாக வந்து நம்ம வீட்டில் தங்கிட்டு போகணுன்னு சொல்லி அவள் செஞ்சு முடிக்கும்போது எலிசா கேட்குறாரு, இத்தனை கரிசனையோடு என்னை பார்த்துக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது குறை இருக்காப்பா அப்படின்னு பார்த்தா அவள் வாயில் வரமாட்டேங்குது குறை இருக்குன்னு. உமது அடியால் சுகமாய் வாழ்கிறாள். கையை தட்டி நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், ஆண்டவர் இந்த காலையில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கான்னு தேடுறார். சந்தோஷமா ஆராதிக்கிறவங்க, சந்தோஷமா மகிமைப்படுத்துறவங்க. நான் பார்க்குறேன் இவ்வளோ குறையே தெரியாத அளவுக்கு தேவன் மேல் அவ்வளோ அன்பு. அவர் சொல்கிறா, எனக்கு என்ன, உமது அடியால் சுகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சிலர் வீட்டை சுற்றி பார்ப்பான், இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனை எப்படி இவனுக்கு என்ன வீக்னஸ். இந்த கேயாசி இருக்கானே அப்படி தான் பார்த்துருக்கான், இவனுக்கு என்ன பிரச்சனை. ஐயா, நான் சுற்றி பார்த்த வரைக்கும் அந்த வீட்டில் என்ன இல்லை, அந்த அம்மா வயசான அம்மாவாக இருக்குது. ஆனால் அந்த அம்மாவுக்கு என்ன இல்லாத மாதிரி இருக்குது, குழந்தை இல்லாத மாதிரி இருக்குது. நிறைய பேர் அடுத்தவனோட குறையே பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் குறைவை நிறைவாக்க பார்க்குறாரு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக மாற்ற பார்க்குறாரு. குறைவுள்ள பேதுருவை எடுத்து கொண்டு போய் கமாலியல்கிட்ட கல்வி கற்றவனுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வைக்கிறவர் நம்ம ஆண்டவர். அடுத்த இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது அவன் என்ன பாடுறான், அவன் என்ன நிற்கிறான், அவன் என்ன நடக்கிறான், அவன் என்ன போகிறான், ஆண்டவர் பார்க்குறாரு. இந்த குறைவுள்ளவனை நிறைவாக்க என்னால் கூடும், இந்த கூனியை ஆசீர்வதிக்க என்னால் கூடும். ஏனென்றால் இவள் 18 வருஷமாய் நிறுத்தவில்லையே, இவள் 18 வருஷமாய் நிறுத்தலையே. சில நேரம் இங்கே வந்துட்டு நம்ம ஆர்ப்பாட்டமாக இருப்போம். சிலர்லாம் வரும், அது பாட்டுக்கு உட்காரும். ஒரு அம்மா நம்ம சபையில் இருக்குது, 7 மணிக்கு வரும், அது பாட்டுக்கு உட்காரும், அது பாட்டுக்கு ஜெபம் பண்ணும், அது பாட்டுக்கு போகும்.
இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி அந்த அம்மா அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு முதுகு கூணி இருக்கு, அது பாட்டுக்கு உட்காரும். ஆனால் இன்னைக்கு தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. இந்த காலை வேளையில் தேவன் நம்ம மத்தியில் வந்திருக்கிறாரு. தேவன் நம்ம மத்தியில் கிரியை செய்கிறாரு. அங்கே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள். முதலாவது இயேசு அவளை கண்டு, இயேசு அவளை என்ன பண்ணாரா? அவர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்க்குறாரு. டாடாடா, இந்த அம்மா இப்படி வந்து உட்காந்துருக்கு, இந்த அம்மா இப்படி இருக்கு. அதுலேருந்து ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னையே தேவன் உங்களுடைய வியாதியை பார்த்துருக்காரு, உங்கள் தேவையை பார்த்துருக்கிறாரு, உங்கள் பிரச்சனையை பார்த்துருக்கிறாரு, உங்கள் வேதனையை பார்த்துருக்கிறாரு. உங்கள் தேவை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும், உங்கள் கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்கள் சொல்லித்தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லுங்க, எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நீங்க ஆண்டவரை நேசிக்கிற முதல் படி எங்கே தொடங்கும் தெரியுமா? எனக்கு இது தேவைன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு, இதை எப்படி ஆண்டவர் பார்த்து கண்டுபிடிச்சு எனக்கு இதை செஞ்சாரு? அங்கே தான் லவ் தொடங்கும், அங்கே தான் அன்பு தொடங்கும். எனக்கு இந்த வியாதி இருந்துச்சுன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு, எனக்கு இவ்வளவு தேவை இருந்துச்சுன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு, நான் இதுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு எப்படி தெரிஞ்சு? நம்முடைய வேதனையை, நம்முடைய கண்ணீரை, நம்முடைய வலியை அறிந்து நமக்கு உதவி செய்கிறவர். என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் பலவீனங்கள் அவர் காண்கிறார். போடுங்க, என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரை, என் கண்ணீரை கணக்கிலே. அப்படியே கையை உயர்த்தி பாடுகிறார். ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார். ஏற்ற நேரம், ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். கையை உயர்த்தி வாலிப பிள்ளைங்க பாடுங்க, அவர் நல்லவர். வலது கையை உயர்த்தி பாடுங்க, நல்லவர், அன்பு நிறைந்தவர். கையை நல்லா உயர்த்தி, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். பின்னாடி இருக்கிறவங்க வாயை திறந்து, நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர்,
வல்லவர், அன்பு நிறைந்தவர். நமக்கு ஒரு காரியம் தேவைப்படும் போது அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேண்டினதுக்கும் அதிகமா நமக்கு உதவி செய்வார். நம்ம இதை நினைக்கத்தானே செஞ்சோம், ஆனா வேண்டுவதற்கும் அதிகமா. இந்த வேதாகமத்துல ஆண்டவர் ரொம்ப அற்புதமான தேவன். வேண்டினதுக்கும் மேலவே அவர் செஞ்சிருக்கிறாரு, நினைப்பதற்கும் மேலவே அவர் செய்வாரு, எண்ணுவதற்கும் மேலவே அவர் செய்வாரு, சிந்திப்பதற்கும் மேலவே அவர் செய்வாரு. அவர் நல்லவர். அப்படி கையை நல்லா அசைச்சு சொல்லுங்க, அவர் நல்லவர், சர்வ வல்லவர், இன்னும் சத்தமா சொல்லுங்க, அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவரை நீங்க ருசிச்சு பார்த்தா சொல்லுவீங்க, அவர் தகப்பனுக்கும் மேல. ஏன்னா நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்க பரமபிதா உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து, அதனால முதலாவது ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதனால 18 வருஷம் ஆனாலும் ராஜ்யத்தில் வந்து உட்கார்ந்துருக்க அந்த அம்மா. ஏன்னா நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் இது எங்களுக்கு தேவைன்னு உங்களுக்கு தெரியாதா, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல ஒரு கிறிஸ்தவனை புரிஞ்சுக்கிறணும், நான் சொல்கிறது அவரை சார்ந்து இருக்கிறதுக்காக. ஆனால் என் தேவையெல்லாம் அறிஞ்ச ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் எனக்கு என்ன தேவைன்னு தெரியும், அவருக்கு என் சரீரத்தில் என்ன தேவைன்னு தெரியும், அவருக்கு என் வியாதி என்னன்னு தெரியும். அவர் இந்த அம்மாவை பார்த்தார். அல்லேலூயா. இந்த அம்மா மட்டும் பார்க்கல, காட்டத்தி மரத்தில் இருந்த சகைவையும் பார்த்தாரு. அவருக்கு தெரியாமல் அவரை பார்த்துட்டு நம்ம போக முடியாது, அவருக்கு நம்ம பிரச்சனையை மறைக்க முடியாது. அவர் அந்த அம்மாவை கண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என்ன பார்த்துருக்காரு, என் பிரச்சனையை அவர் பார்த்துருக்காரு, என் கண்ணீர் அவர் பார்த்துருக்கிறாரு. எனக்கு அவரிடத்திலிருந்து விடுதலை இருக்கிறது, எனக்கு அவரிடத்திலிருந்து சுகம் இருக்கிறது, எனக்கு அவரிடத்திலிருந்து நன்மை இருக்கிறது, எனக்கு அவரால் தான் என்னை விடுவிக்க முடியும். அதனால தான் பெர்க்மன்ஸ் இப்படி பாடினார், உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ரெண்டாவது அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் அழைத்து சுகம் கொடுக்கிறார். பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஆண்டவரை போகும்போது வரும்போது கத்தி கூப்பாடு போட்டு, என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே, என் கண்ணை திறங்க ஆண்டவரே. அவ பாட்டுக்கு வந்து அவ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. ஆண்டவர் கூப்பிடுறாரு வாமான்னு. ஏன் தெரியுமா, அவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க மேலே, அவரை தேடுகிற பிள்ளைங்க மேலே, அவரை நேசிக்கிற பிள்ளைங்க மேலே அவர் கரிசனையாக இருக்கிறதுனால அவரே கூப்பிட்டு, எப்படி அவரே கூப்பிட்டு, அவரே பக்கத்தில் வர வச்சு, அவரே அழைத்து, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொல்லி கைகளை வச்சு சுகமாக்கி விட்டார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த அம்மா கிட்ட கூப்பிடணும்னு எதிர்பார்க்கல, ஆண்டவரே என்னை சுகமாக்கணும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா 18 வருஷமா ஓய்வு நாள் ஆசரிக்கிறா. அதனால ஆண்டவர் பார்த்துட்டு, உன்னை சுகமாக்குவதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன், உன்னுடைய கிரியைகளை நான் பார்த்தேன், உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்தேன், உன்னுடைய விசுவாசத்தை பார்த்தேன்னு சொல்லி கூப்பிட்டு, இயேசுநாதர் இப்படி எங்கேயாவது செஞ்சாரான்னு பாருங்களேன். கூப்பிட்டு இந்த 2 வியாதியஸ்தர்களை நான் பார்க்கும்போது, இவங்களை சுகமாக்குறதுக்கு தேவன் மெனக்கெட்டிருக்காரு, இவங்களை சுகமாக்க தேவன் கிரியை செய்திருக்கிறார். கூப்பிட்டு இன்னொன்று பாருங்க, ஆண்டவர் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் தொட மாட்டார். யாரை மனிதர்கள் தொட தவிர்க்கிறார்களோ அவர்களை தேவன் தொடுவார்.
யார் மனிதர்கள் யார் பெரியவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் விலகி இருப்பார். நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் பட்டதாரி, 2-3 டிஸ்டன்ஸில் நிற்பார். நான் குஷ்டரோகி என்று சொன்னால் தொட்டு சுகமாக்கி விடுவார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொன்னால் தொட்டு விடுவார். தொடக்கூடாதவனை தொடுகிறார், அவர் தொட்டார். இந்த அம்மா யாரு பார்த்துருப்பா, அந்த ஓரத்தில் உட்காந்துட்டு போ, வந்திருக்கா ஓய்வு நாளுக்கு, நீ எதுக்கு வந்த, அந்த மூலையில் உட்காரவும் முடியாது, வீட்டில் உட்கார சொன்னால் கேட்கவும் மாட்டேன், இங்கே எதுக்கு வந்திருக்க? உலகம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஆனால் என் நேசர் தொட்டார், என் ஆண்டவர் அழைத்தார், என் ஆண்டவர் கூப்பிட்டார். நான் இதை கற்பனை பண்ணும்போது எப்படி கற்பனை பண்ண தெரியுமா? இங்கே 2 பிரசங்கம் பண்ணுறேன், அந்த அம்மா லாஸ்ட்டில் இருக்குது, வர்றதுக்கு எவ்வளோ நிமிஷம் எடுத்திருக்கோம்? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? இங்கே இருக்கிற எல்லாரும் அங்கே திரும்பி இருப்பாங்க. எப்போதாண்டா வந்து சேரும்? எந்திரிக்கணும், அப்புறம் கூணிகிட்டே இப்படியே வரணும், இப்படியே வந்து இங்கே வந்து சேரணும். எல்லாருடைய கண்களும் அன்னைக்கு பார்த்துச்சு. ஏன் தெரியுமா? அவள் அத்தனை வியாதியிலும் தேவனை மறக்கவில்லை, கர்த்தரை மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? அந்த தேவன் நம்முடைய தேவன். வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது தேவனை மறந்துடாதீங்க, நெருக்க வரும்போது தேவனை மறந்துடாதீங்க. அதனால தான் நான் சொல்றது, காரணம் சொல்றவன் கர்த்தரை நேசிக்க மாட்டான், கர்த்தரை நேசிக்கிறவன் காரணம் சொல்ல மாட்டான். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சபையை நடத்துகிற பாஸ்டர் சதீஷ்குமார் அவருடைய வாழ்க்கையில் அரசாங்க வேலைக்காக தேடும்போது ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ போட்டுட்டாங்கன்னு சொல்லி அழுதாராம். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ வந்துருச்சே, கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை இன்டர்வியூ வந்துருச்சே, வேறு வழி இல்லை பாஸ்டர், நான் ஞாயிற்றுக்கிழமை போய் பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நான் சர்ச்சுக்கு வந்து பரீட்சை எழுதணும், நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் சர்ச்சை திறந்து வச்சிட்டிங்கன்னா நான் வந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். படுத்திருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம், எவ்வளோ நேரம் ஆராதிப்பேன் மகனேன்னு? 3 மணி நேரம் ஆராதிப்பேன் ஆண்டவரேன்னு சொன்னபோது, அப்போ ஏன் இன்னைக்கு மட்டும் 1/4 மணி நேரம், இன்னைக்கு மட்டும் ஏப்பா 1/4 மணி நேரம்னு கேட்டாராம். உடனே இவர் என்ன பண்ணாராம், அப்போ எத்தனை மணிக்கு பரீட்சைக்கு போகணும்? 7 மணிக்கு போகணுமா? 5, 6, 7 ரைட்டு. 3:30 மணிக்கு நேரம் வந்து கதவை தட்டினா உள்பக்கமாக பாஸ்டர் முழங்காலில் நின்றுட்டு இருக்காராம். சதீஷ்குமார் ஆசீர்வதியும். எப்படி பாருங்க, அதோட கதவை திறந்தா 2 பேரும் சேர்ந்து 3 மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு போனா அவர் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய போதகர், தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் பாருங்கள். அவர் சபையோட செருப்பு ஸ்டாண்டு நம்ம சபையை விட பெருசு. ஒரு அல்லேலியா சொல்லுங்க, ஒரு அல்லேலியா சத்தமாக சொல்லுங்க, ஒரு அல்லேலியா இன்னும் சத்தமாக சொல்லுங்க. அவர் சொல்லுவார், எங்கள் அப்பா பாஸ்டர் இல்லை, எங்கள் அம்மா பாஸ்டர் அம்மாவும் இல்லை, என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர். தெரியுமா? அது தெரியும், தொடுவார். உன்னை தொடுறேம்மா, உன்னை தொடுறேன். ஏசுநாதர் தொட்டா எலும்புலாம் ஸ்ட்ரைட் ஆயிரும், ஏசுநாதர் தொட்டா உடஞ்ச எலும்புலாம் சரியாயிரும், ஏசுநாதர் தொட்டா இப்படி வளைஞ்ச எலும்பு இப்படி மாறும். கொஞ்சம் கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா, தேங்க்யூப்பா. தாமஸ் ராஜ் ஐயா ஒரு தியேட்டருக்கு முன்னாடி நின்று அழுது ஜோம் பண்ணி 40 நாள் உபவாசம் இருந்து எங்கள் சபை இப்படி இருக்கேன்னு அழுத போது எனக்கு தோணுச்சு, நீ அப்படி ஜோம் பண்ணலையாடா முட்டாளே அப்படின்னு சொல்லிச்சு. செருப்பை கழட்டி என்னை அடித்த மாதிரி இருந்துச்சு. என்னடா ஊழியம் செய்கிற அப்படின்னு என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு. நீனும் அப்படி ஆத்மா வேணும்னு சொல்றியா, முழங்கால் போடு அப்படின்னு என்கிட்ட சொல்லிச்சு, உங்ககிட்ட சொல்லலை. நான் சில சாட்சியை கேட்கும்போது நம்ம அவங்கள மாதிரி இல்லையே, ஆனால் 18 வருஷம் வியாதிப்பட்ட அம்மா உட்கார்ந்துருக்கப்பா. இயேசு அழைத்தார், கூப்பிட்டார். சரிம்மா, கஷ்டத்தின் மத்தியில் தேடுறீங்களா? உங்களை கூப்பிடுவார், உங்களை தொடுவார், உங்களை சுகமாக்குவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தனிமையா வர்றேன், கண்ணீர்ல வர்றேன், வேதனையில வர்றேன், என் பிரச்சனை யாருக்கும் தெரியாது, நான் உடைக்கப்பட்டது யாருக்கும் தெரியாது, ஆனாலும் வர்றேன். நான் அழுகிறது யாருக்கும் புரியாது, ஆனாலும் வர்றேன். என் வழி யாருக்கும் தெரியாது, ஆனாலும் வர்றேன். ஒரு நாள் வரும் கூப்பிடுவாரு, ஒரு நாள் வரும் கூப்பிடுவாரு, தொடுவாரு, அற்புதம் நடக்கும். அது ஆச்சரியமா இல்லையா? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இப்படி இருந்த அம்மா இப்படி நிக்குது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உடனே. ஒரு தடவை 3 தடவை எல்லாரும் சொல்லுங்க, உடனே, உடனே, உடனே. அதாங்க இயேசு செய்யற அற்புதத்துக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஜோம் பண்ணுங்க, போ சரியாயிரும். நம்ம எல்லாம் வேற மாதிரி டிமிக்கி கொடுக்குற ஆட்களாக மாறிட்டோம். அப்படியே ஜோம் பண்ணுங்க, நாளுக்கு நாள் சரியாயிடும்.
நீங்கள் 2-3 ஆராதனைக்கு வந்தால் சரியாயிரும், நீங்கள் 2 நாள் தொடர்ந்து வந்தால் சரியாயிரும். ஆனால் இயேசுநாதர் தொட்டா எப்படி சரியாகும்? ஷாக் ட்ரீட்மெண்ட்டு உடனே. இந்த மாதிரி மிஷின் எங்கேயாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள். வளைஞ்ச எலும்பை உடனே சுகமாக்குறது அது ஒருத்தவரால் தான் முடியும். எலும்பை படைத்தவராலே, இருதயத்தை படைத்தவராலே, நுரையீரலை படைத்தவராலே, இந்த சரீரத்தை படைத்தவராலே, அவரால் தான் முடியும். அப்போ 3வது காரியம், முதல்ல பார்த்தாரு, 2வது இரக்கத்தோடு தொட்டு சுகமாக்கினார், 3வது மகிமைப்படுத்தி கொண்டே போனாள். சும்மாவே மகிமைப்படுத்துவா, சுகமாயிட்டா சொல்லவா வேணும்? சும்மாவே துதிப்பா, சுகமாயிட்டா சொல்லவா வேணும்? ஒரு அல்லையா சொல்லுங்களேன்.